வைகாசி மாத பிரம்மோற்சவத்தையொட்டி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வைகாசி மாத பிரம்மோற்சவத்தையொட்டி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 3வது நாளான இன்று வரதராஜ பெருமாள் நீல நிற பட்டுடுத்தி தங்க கருட வாகனத்தில் செட்டித்திரு, ரங்கசாமி குளம் மற்றும் 4 ராஜ வீதி வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தார். தமிழகத்தில் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற வைகாசி பெருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். போடிநாயக்கனூரில் 120 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இங்கு 12 ஆண்டுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் பெரிய கும்பிடு திருவிழாவில் வெள்ளை குதிரையில் கத்தி கொண்டு வரப்பட்டு குழந்தைகளை கருவறைக்கு அழைத்து வரும் வினோத வழிபாடு நடைபெற்றது. பின்னர் நெருப்பால் வளையம் அமைக்கப்பட்டு 20க்கும் மேற்பட்ட பந்தக்கத்தி ஆட்டமாடி பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுங்குடி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன நாயகி சமேத கைலாசநாதர் கோவில் உள்ளது. வைகாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்ட விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பின்னர் கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் களக்காட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஸ்ரீ சத்யவாகீஸ்வரர் கோமதி அம்பாள் கோவிலில் வைகாசி தேரோட்டம் நடைபெற்றது. திருத்தேரில் கோமதி அம்பாள் எழுந்தருளியதை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மதுரை சிக்கந்தர் சாவடியில் மந்தையம்மன் கோயில் கரக திருவிழாவில் மத நல் இணக்கத்தை வலியுறுத்தி இஸ்லாமியர்கள் கொடுத்த கொடிக்கம்பம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோயில் முன்பு ஊருணியில் நடப்பட்டது. அப்பொழுது ஓம் சக்தி, பராசக்தி, அல்லாஹூ அக்பர் என பக்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.